Hi students, example 6.17. If cos square theta by sin square theta equal to P and sin square theta by cos square theta equal to Q, then prove that P square into Q square into P square plus Q square plus 3 is equal to 1. இதுமாரி சம்ஸு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம அதனால் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிறது வந்து எல்ஹெச்எஸ் ஆகும், ரைட் ஹேண்ட் சைடில் கொடுக்குறது ஆர்ஹெச்எஸ் ஆகும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிறத எடுத்து ப்ரூவ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவலாக கொண்டு வந்து காமிக்கணும். பார்க்கலாங்களா? நம்ம கொடுத்துருக்கிற அந்த கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு பி, அது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கியூ ஈக்குவல் டு ரெண்டாவது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ பி ஸ்கொயர் இன்ட்டு கியூ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ நம்ம முதலே பார்த்த மாரி இது என்னது எல்ஹெச்எஸ், இதை என்ன செஞ்சுக்கணும் நம்ம ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போது எல்ஹெச்எஸ் என்ன எடுத்துருக்கோம் நம்ம, இந்த பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா? அதனால் இந்த எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பிக்கு பதில் அந்த இடத்துல என்ன இருக்குது நம்மளுக்கு, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா பிக்கு பதில் போட்டு ஹோல் ஸ்கொயர். அடுத்து கியூ இருக்குது பார்த்தீங்களா? கியூக்கு பதில் இந்த இடத்துல ஈக்குவல் டு என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா இருக்குது. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர், அதனால் ஸ்கொயருக்குன்னு ஸ்கொயர் போட்டாச்சு. இன்ட்டு அடுத்து ப்ராக்கெட் போட்டுட்டு பி ஸ்கொயர். இப்போ பிக்கு பதில் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா தானே, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா தானே, ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு. கியூக்கு பதில் என்ன இருக்குது, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, அது சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் 3 போட்டுட்டோமா? நம்ம எல்ஹெச்எஸ் சைடு வண்டி தானே போட்டிருக்கோம், அதனால் எல்ஹெச்எஸ் எடுத்து நம்ம ஆர்ஹெச்எஸை கொண்டு வந்து காமிப்போமே. இப்போது அடுத்தது என்ன செய்கிறோம், இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும் நம்மளுக்கு, காஸ் 4 தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே சைன் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். இங்கே பார்க்கும்போது எப்படி எழுதுனா, இங்கே சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குது, இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கே கீழே இந்த இடத்துல சைன் தீட்டா இருக்குது, இங்கே எல்சிஎம்மில் இல்லாதது என்னது, இந்த இடத்துல காஸ் தீட்டா. அப்போ மேலே காஸ் தீட்டா போடும்போது என்னது, காஸ் கியூப் தீட்டான்னு ஆகிடுங்களா? அந்த காஸ் இங்கே வந்து நம்ம என்ன போடுறோம், காஸ் ஸ்கொயர் சைன்ஸ், இங்கே வந்து சைன் போடுறோம் இல்லைங்களா? அப்போ காசு தானே இங்கே இருக்குது. அப்போ இங்கே இல்லாதது நம்மளுக்கு என்னென்னு பார்க்குறோம், இங்கே காசு வரும். அப்போ நம்ம இங்கே காசு போடும்போது மேலே என்ன ஆகிடும், காசு வந்துடும். ஓகேங்களா? அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இது. அப்போ நம்மளுக்கு இப்படி காஸ் 4 தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா, முதல்ல பார்த்த மாரியே தான் உங்களுக்கு. அதேமாரி சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு தீட்டா சைன் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து நம்ம என்ன செக் பண்ணுறோம், இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் தான். அப்போது இங்கே இருக்கிற காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இங்கே இருக்கிற காஸ் 4 தீட்டாவில் பேலன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வருது. இங்கே இருக்கிற சைன் ஸ்கொயர் தீட்டாவை இங்கே இருக்கிற சைன் 4 தீட்டாவில் சிம்பிளிஃபை பண்ணும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம மல்டிப்ளிகேஷன் இருந்தால் தான் நம்ம பண்ண போகிறோம். அங்கே மல்டிப்ளிகேஷன் ப்ராக்கெட் இருக்குது, அது மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். அப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. அந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம அப்படி எடுத்து எழுதிடுறோம். எழுதிட்டு அடுத்தது இங்கே வரோம். இங்கே வரும்போது என்ன செய்யணும், ஃப்ராக்ஷனில் இருக்குது, நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குது, நடுவில் அடிஷன் சைன் இருக்குது. அப்போ நம்ம இது சிம்பிளிஃபை பண்ணும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் எல்சிஎம். அப்போது இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே இல்லாதது இது காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ அந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை மேலே நம்ம போடும்போது என்ன ஆகிடும், காஸ் 6 தீட்டான்னு ஆகிடும். ஓகேங்களா? ப்ளஸ் அடுத்தது இங்கே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, நமக்கு இல்லாதது எது, சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா மேலே போடும்போது என்னது, சைன்ஸ் 6 தீட்டா அப்படின்னு நம்ம வந்துடும். இங்கே ஒன்றுமே கிடையாது, 1 இன்ட்டு, அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா தானே எல்சிஎம் நம்மளுக்கு, அது சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கிட்டு கீழே காமனாக ரெண்டு எல்லாத்துக்குமே இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒரு வாட்டி நம்ம எடுத்து எழுதிடும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பார்க்குறோம் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கேயும் பார்க்குறோம் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா,
இன் பிட்வீன் என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இதையும் கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணலாம். முடிச்ச உடனே மீதி என்ன இருக்குது, cos 6 தீட்டா இருக்குங்களா, ப்ளஸ் sin 6 தீட்டா இருக்குங்களா, ப்ளஸ் 3 sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு cos ஸ்கொயர் தீட்டா. அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிடும். இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், அக்கார்டிங் டு நம்ம கன்வீனியன்ஸ்க்கு வேண்டி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறோம். எப்படின்னா cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 3 டு த பவர் ஆஃப் கியூப் அப்படின்ட்டு எழுதுகிறோம். ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா கியூப் அப்படின்னு எழுதிட்டு ப்ளஸ் இது எப்படின்னா a to the power of m into a to the power of n equal to a to the power of m into n தான் இது. புரியுதுங்களா? அந்த கான்செப்ட் படி இதை ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கிறோம். அதுமாரி எழுதிட்டு ப்ளஸ் 3 sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ எழுதுனதுன்னு இது பார்க்கும்போது என்ன ஃபார்மில் இருக்குது, ஏ வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா மாதிரியும் பி வந்து எப்படி இருக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டா மாரி இருந்ததுன்னா a ப்ளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்ற அந்த 9th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலாவுக்கு நம்மளுக்கு ஞாபகம் வரணும். அதனால தான் இது சிம்பிளிஃபை பண்ணி இப்படி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணது. அப்போ பண்ண உடனே நம்மளுக்கு என்ன இடம், இது வந்து ஏ ப்ளஸ் பி. அப்போது காசு இருக்கிற இடத்துல தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஏக்கு பதில் அந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் ஏ, ப்ளஸுக்கு ப்ளஸ், பிக்கு பதில் அந்த இடத்துல என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டா. சைன் ஸ்கொயர் தீட்டா போட்டு ஹோல் கியூப் போட்டாச்சு, மைனஸுக்கு மைனஸ் போட்டாச்சு, 3க்கு 3 போட்டாச்சு. ஏக்கு பதில் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம் நம்ம, ஏக்கு பதில் இந்த இடத்துல என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டுருமா. பிக்கு பதில் என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டா, அது இங்கே போட்டுடலாமா, இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பி என்ன இருக்குது இந்த இடத்துல, ஏக்கு பதில் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இது வரைக்கும் இந்த ரெண்டு இது வரைக்கும் உள்ள கொடுத்துருக்கிறது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, இது ஃபுல்லாக இது வரைக்கும் வந்தாச்சு. முடித்த உடனே அடுத்து ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 3 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதை எடுத்து ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கணும். இது வரைக்கும் ஃபுல்லாக நம்ம பண்ணது இந்த ஃபார்முலா மூலியமாக பண்ணியாச்சு. இது ரெண்டுத்தையும் அடுத்தது இதுதான் 3 சைன் தீட்டா இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? போட்ட உடனே டக்கு நீங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் நத்திங் பட் என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ஐடென்டிட்டியில் வந்திருக்கு. ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், 1 போட்டுட்டு 1 கியூப் போட்டுக்கலாமா, போட்டாச்சு. மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே பார்க்கும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா முதல்ல சொன்ன மாதிரியே இந்த ஐடென்டிட்டியில் 1 போட்டுக்கிறோம். ப்ளஸ் இங்கே 3 இருக்குது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதை நம்ம எடுத்து எழுதிட்டோமா, எழுதியாச்சு. 1 கியூப்பில் என்ன பவர் போட்டாலும் என்னது 1 தான் வரும். ஓகே, மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 அதே தான் வரும், இதே தான் வரும், போட்டாச்சு. அடுத்து ப்ளஸ், ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது, 3 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே போட்டுட்டோம். அப்போது மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அது ரெண்டு ஷஃபல் பண்ணி போட்டோம்னா ரெண்டு இது ஒன்று தான். அப்போ ப்ளஸ் மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சு, மைனஸு ப்ளஸ் கேன்சல் ஆகிடுச்சு. ஃபைனலாக இருக்கக்கூடியது அந்த ஒன்று தான். ஓகேங்களா? அந்த 1 மட்டும் தூக்கி போட்டுறோம். அந்த 1 தான் என்னது, நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஃபைனல் ஆன்சர். தட் இஸ் எல்ஹெச்எஸ் நம்மளுக்கு கிடைச்சதா ஈக்குவலன்ட் ஃபார் த ஆர்ஹெச்எஸ். ஓகேங்களா? அந்த கான்செப்ட்டுக்கு தான் நம்ம கொண்டு வந்தோம் இவ்வளோ ட்ரை பண்ணி. ஸோ அதனால் ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த ட்ரிக்னாமெட்ரி சம்ஸை வந்து அழகாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இனி நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது வந்து ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் சம்ஸாக பார்க்க போகிறோம். அதுவும் இதேமாரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த சம்ஸை நல்லா அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு +1 போகும்போது, +2 போகும்போது, அடுத்து ஹையர் கிளாஸுக்கும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்ஸ் அழகாக பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ் எல்லாம் அழகாக கொடுத்துருக்கோம். இந்த டெரிவேட்டிவ்ஸை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எப்போயுமே இந்த இன்ட்ரடக்ஷன்ஸை நல்லா பார்த்துட்டு அதில் புரிஞ்சுட்டு அதில் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாரி போட்டு பாருங்கள். அழகாக ஈஸியாக ட்ரிக்னாமெட்ரியில் ஃபுல் மார்க் எடுத்துடலாம்.